இவனுக்கு 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் வாக்கிங் போய்க்கிட்டே இருக்கணும். இப்போ கூட பாருங்களேன், எங்கள் அப்பாவை தான் கூப்பிட்டுட்ருக்கா வாக்கிங் போகிறதுக்காக. வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் கூட்டிகிட்டு போகிறதுக்காக கிளம்பிட்டாரு. அவங்க திரும்பி வர்றதுக்குள்ளே நம்ம ஒரு வீடியோ எடுத்துடலாம். இன்றைக்கி கிளைமேட் பார்த்துட்டிங்கன்னா வெயில் கொஞ்சம் வந்துருச்சு. ஏன்னா 2 நாளாக வந்துட்டு வெயிலே இல்லை, அப்படியே ஒரு மாதிரி குளுகுளுன்னு தான் இருந்தது. இப்போ ஓரளவு பரவாயில்ல, நல்லா இருக்குது. இன்றைக்கி மார்னிங் எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சாப்பாடு சாம்பார் தான். ஆனால் மாவு கொஞ்சம் இருந்ததுனால நம்ம என்ன பண்ணலான்னா தோசை ஊற்றிடலான்னு சொல்லிட்டு நான் தோசை ஊற்றிருந்தேன். ஆளுக்கு சும்மா 2 தோசைன்ற மாதிரி தான் இருந்தது. நான் குட்டி தோசையாக 2 தோசை ஊற்றிட்டு அப்புறம் குட்டியோண்டு சாப்பாடு, அதுக்கப்புறம் சாம்பார்லாம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கிழங்கு வந்து இனிப்பு கிழங்கு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து மசாலா போட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்பைஸியாக பண்ணியிருந்தாங்க என்னுடைய சிஸ்டர் தான். ஸோ அதை தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அவனுக்கு கொடுக்கலான்னு பார்த்தா பப்பி வந்து வாக்கிங் போயிட்டு வந்துட்டான். இப்போ வந்து அமைதியாக படுத்திக்கிட்டு இருக்கான். அவனே கொஞ்ச நேரம் கழித்து பசிக்குதுன்னு சொல்லி கூப்பிடுவான். அப்போ போய் நாங்கள் சாப்பாடு போடணும். ஓகே, என்னோடய வ்ளாக் பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பாய்.